திருமண தடை தாமதம் இதெல்லாம் எப்படி வருதுன்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னம் 2, 7, 8 இதில் ராகு கேது இதுமாரி தோஷமாக அமைஞ்சிருந்தாக்க அவங்களுக்கு திருமண தடையாகும். அதை ராகு திசையாக கேது திசையாக வரும்போதும் அதுமாரி தடை இருக்கும். குருபலன் வரும். ராகு கேது தோஷம் இருந்திருக்கும், குருபலன் வரும். அந்த நேரத்தில் வரன் வரா மாதிரி இருக்கும். பேசுவாங்க, எதுவும் இதாகுது அப்படியே இருக்கும். அது ஒன்றுமே முன்னேறி வராது. அதனால் இந்த ராகு கேது தோஷத்துக்கு அந்த தடையை பண்ணக்கூடியது, தாமசத்தை பண்ணக்கூடிய இது ஒன்று. இந்த தடை தாமசம் இதெல்லாம் நிவர்த்தியாகி அனுகிரகம் வாங்கணுன்னாக்க என்ன செய்யணும்னா, கேது பகவானுக்கு முதல்ல விநாயகர் பெருமானுக்கு ஒரு நாள் தேர்ந்தெடுத்து அந்த விநாயகர் பெருமானுக்கு போய் பேர் நட்சத்திரம் சொல்லி இது மாதிரி ராகு தோஷ நிவாரணார்த்தம் சீக்கிரம் விவாக பிராப்தம்னு சொல்லி சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை பிள்ளையார்கிட்ட வச்சு அந்த தேங்காயை செதிர்காயாக உடைச்சிட வேண்டியது. உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு ஏதாவது ஒரு கிழமையில் துர்க்கி அம்மனுக்கு முதல் வாரம் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு இதுமாதிரி தான் ராகு தோஷ நிவாரணார்த்தம் சீக்கிரமாக விவாக பிராப்தம் ராகு கேது தோஷ நிவர்த்தி ஆகணும், சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 9 வாரம் தீபம் போடணும். இது போட்டுன்னு வரலாம். இல்லை இந்த பரிகாரமாக அந்த ராகு பிரீதியாக இங்கே சென்னையில் உள்ள ராகுஸ்தானம்னா இந்த குன்றத்தூரில் சிவன் கோயில், அந்த சிவன் கோயிலில் வெள்ளிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அந்த ராகு பிரீதி இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதேமாதிரி இங்கே சென்னையில் உள்ளவங்களாம் இந்த குன்றத்தூர் சிவன் கோயில் போகலாம். அந்த கும்பகோணம் அந்த பக்கத்தில் வந்து அங்கே திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், அப்புறம் இங்கே பக்கத்தில் காளாஸ்திரி, அது மாதிரி யார் எங்கே பக்கத்தில் இருக்கோ அங்கே போயிட்டு இது மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம். முதல்ல விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு செதற காயை உடைச்சிட்டு அடுத்தது வந்து அவங்கவுங்க வீட்டில் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டில் ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ராகு பிரீதியை பண்ணிட்டாக்க பெரும்பாலும் தடை தாமதம் விலகி சீக்கிரம் விவாகம் நடக்கும். ஏன்னா நிறையா பேருக்கு அது மாதிரி பரிகாரம் சொல்லி எல்லாருக்கும் நிறைய நடந்திருக்கு. அதனால் இந்த பரிகாரம் பண்ணுங்க கண்டிப்பாக நடக்கும்.